குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லனாலும் வெட்டி பேச்சுதான். ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டமா. அண்ணா யாருல? பொண்டாட்டி கூப்பிடுறா. அக்காவா? கூப்பிட்டு வேலை வேலைதானே கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். போல இவங்கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு கூட வேண்டியதா. வரல வரல வரல. Makuza mama mia mia. Makuza mama mia mia. Love பண்ண ஜோடி எல்லாம் ஓரமா எட்டி பாப்போம். அப்பப்ப சத்தம் போட்டு டான்ஸ் பண்ணுவோம். அதோட தப்புக்குள்ள லவ் பண்ணி மாட்டிக்கிட்டா வெட்டியா அவுத்து விட்டு ஓட்டம் பிடிப்போம். நாடா தோட்டத்து நுங்கு தாமர தாமர ஊரு ஊருன்னு ஊரை கட்டிட்டு அழ வேண்டியது தானே? ஏன் என் பின்னாடி சுத்துற? ஊரைய கட்டிக்க முடியும், உன்னதாண்டி கட்டிக்க முடியும். அது தெரியுதுல்ல, அப்ப சீக்கிரம் வந்து பொண்ணு கேளு. பட்டு போடுவ பதக்கு சங்கிலியோட தான் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரணும்னு உங்க அம்மா உத்தரவு போடுது. அதுக்கெல்லாம் காசு வேணாமா? புரிஞ்சுக்கு தாமர, அறுவடப்பதான் 4 காசு வரும். இதெல்லாம் செய்ய முடியும். பட்டு போடுவ தங்க சங்கிலி வளையல் மோதிரம்னு வரிசையா சீரை வச்சுக்கிட்டு கீவலூர்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் இப்படியே இருந்தனா அப்புறம் எங்க அம்மா அவனுக்கே கட்டி கொடுத்துரும். அப்ப அவனே போய் கட்டிக்க. ஐயோ மச்சான், கோச்சுக்காத மச்சான்,
மச்சான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். பேச மாட்டேன்னு முறப்பா போனா இப்ப மட்டும் வந்துட்ட. ஏன் மகராசனுங்களா, கொஞ்சம் அடுத்த வயல்ல போய் களை இல்லங்களேன். எங்களை அடுத்த வயல்ல போய் கலையில சொல்லிட்டு நீங்க கலைகளை சேத்துல மேய்ச்சிட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்க ஜம்மா இன்னைக்கு எங்க கிட்ட பலிக்காது. பாவி மக்களே, நீங்களே பண்ணையாக்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களை எல்லாம் திட்டு வாங்க வச்சிருவீங்க போல இருக்கு. டேய் வாங்கடா அடுத்த வயலுக்கு போவோம். நீ வேணா போடா, நான் வரல. அட புத்தி கட்ட மச்சானே, சாடையில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? காலையில இருந்து பொண்ணுங்க பின்னாடியே நிக்கிறீங்களே, பொண்ணுங்க ஒண்ணுக்கு இன்னுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அடிக்கிட்டு நிக்கிறது? நாளை என் மானமே போச்சு. போடா வாங்கடா. தடிமாட்டாட்ட உன்னை பெத்து வச்சுக்கிட்டு அடுப்புல கடந்து நான் சாக வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. யாரும் வந்து என்ன பிரயோஜனம்? எங்கடி போற? ஆத்திர அவசரத்துக்கு கூட சொல்லிட்டு தான் போணுமா? தாமரை, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? நேத்து முழுக்க என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்னால தூங்கவே முடியல. கெட்ட கெட்ட கனவா வருது. உன்னை எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. நீ வெறும் பயலாம். அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போயிட்டா நான் உன்னை மறந்துடுவேன்னு எங்க அம்மா நினைக்குது. அப்ப என்ன மறந்துட்டு போற? நான் போக மாட்டேன். அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு தாமரை. ஐயோ என்ன மச்சான்? தாமரை, நான் உன்னை காதலிக்கிறேன்ல, எனக்கு ஒரு முத்தம் தர மாட்டியா? என்னது முத்தமா? முத்தம் தானே கேட்டேன், எதுக்கு போய் அழட்டிக்கிற? நான் மாட்டேன். முதல்ல முத்தம் கேப்ப, அப்புறம் முழுசா கேப்ப. என்ன விட சாமி. தாமரை, இப்ப நீ கொடுத்துட்டு போல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசலனா என் பசுமாடு என்ன பால் கறக்காதா? போயா. ஏய், நீயா கொடுத்துரு, இல்ல கற்பழிச்சிருவேன். முடிஞ்ச செஞ்சுக்க, யார் வேணானா? நேரமாகுது, சீக்கிரம். பயமா இருக்கா? என்னால வாழைப்பழத்தை உரிச்சு தர முடியாது. திங்க ஆசைப்படுறவங்க தான் உரிச்சுக்கணும். என் ஆசை மச்சானே உன்ன. குடியோடு தாமரப்பூ உனக்காக காத்திருக்கு. ஒரு காலில் தவம் செய்தே தினந்தோறும் முகத்தை பார்த்தது பூத்திடுமே. உயிரே நீதானையா, வெறும் கூட நாளையா, இது என்ன புது சுகமா? தாமரப்பூ எப்போதும் நினப்பு.
வருமே இந்த மலநாள் திருநாள் திருநாள் பொன்னாளே. என்னடா இன்னும் பண்ணே காணோம், வீட்டுக்கு போய் பாப்போமா? பரவாயில்லடா, எந்த வேலை எப்படி போனாலும் காலையில வயலுக்கு வராம இருக்க மாட்டாரு. வணக்கம் பண்ணையா. என்ன முனியா? கதிர் நல்லா பழுத்துட்டு அறுவடைக்கு சொல்லி அனுப்புவீங்கன்னு காத்திருந்தா ஒன்றும் தகவல் வரல. அதான் ஐயா கிட்ட அறுவடை எப்பன்னு கேட்டு போலாம்னு வந்தான். யோசனை பண்ணி சொல்றேன். ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, கதிர் முத்தி சுடுங்கிட்டு 2 நாள் அறுக்கலைன்னா அறுவடை மாட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அரை வெள்ளாம தான் விளைஞ்சதை காலகாலத்துல வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எப்ப அறுக்கிறதுன்னு நான் வந்து சொல்றேன் முனியா. சரிங்க. அறுவடை அப்பதான் நல்லாஞ்சோறு கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் கிடைக்காது போல. பண்ணையா ஒண்ணுமே சொல்லாம போறாரு. வாங்க பண்ண. வணக்கம் பெரிய தம்பி. என்ன இவ்வளவு தூரம்? நீங்க வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நான் சாயங்காலம் வந்து பாக்கிறேன். அணக்குடியில தொழிலாளர் சங்கத்தானுங்க 6 படி கூலி கேட்டு பிரச்சனை பண்றாங்களாம். அதான் நம்ம சங்கத்தாளுங்களை கூட்டு போய் ஒரு 4 தட்டு தட்டி அறுவடை ஆரம்பிச்சு வச்சுட்டு வரலான்னு போறேன். உங்களுக்கும் அறுக்கணுமா? ஆமா தம்பி, கதிர் முத்தி சொடிஞ்சிட்டு 2 நாள்ல அறுத்துடணும். இல்லைன்னா அற வெள்ளாம தான் அறுக்கணும்னு முன்னமே ராமானுசன் கிட்ட சொல்லி இருந்தேன். தகவல் வரல, அதான் பாத்துட்டு போலாம்னு. அறுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல சில கணக்கு வழக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அதை தீர்த்துட்டு அறுத்துக்கலாம். வரட்டா?